கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் யோவான் புஸ்தகத்திலிருந்து ಕ್ವಿಜ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ விஷயங்களை நாம் படிக்கிறோம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಾವು ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಕ್ವಿಜ್ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಥ ವಾಕ್ಯಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. யோவான் சுவிசேஷத்திலே 21 அதிகாரங்கள் இருக்கிறது. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 21 ಅಧ್ಯಾಯಗಳಿವೆ. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே தியானத்திலே நான் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். ಪ್ರತಿದಿನವೂ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪಾಠಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇನೆ. அது தொடர்ச்சியாக நம்ம படித்து கொண்டே இருப்போம். ಅದು ನಿರಂತರವಾಗಿ ನಾವು ಓದುತ್ತಲೇ ಇರೋಣ. சாயங்காலத்திலும் கூட உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படுகிறது. ಸಂಜೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕ್ಲಾಸನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் போகுது. 7 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ 8:00ವರೆಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அது ஜெபத்துக்காகவும் மற்ற அறிவிப்புகளுக்காகவும் கூட நம்ம பயன்படுத்திக்கிறோம். ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಮತ್ತು ಪ್ರಕಟಣೆಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. காலையும் மாலையும் உங்களுக்கு வேதவசனம் போதிக்கப்படுகிறது. ಬೆಳಗ್ಗೆಯೂ ಸಂಜೆ ನಿಮಗೆ ವೇದವಾಕ್ಯ ಬೋಧನೆ ಮಾಡಲ್ಪಡುತ್ತಿದೆ. ஆனா எழுதுறவங்க நம்ம சபையில் 40 பேர், வெளியிலிருந்து நம்ம சபைக்கு வந்து எழுதுறவங்க இன்னும் 3 பேர், எல்லாம் மொத்தம் சேர்த்து 44 பேர் எழுதுறாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರೆಯುವವರು 40 ಜನರು, ಆಚೆಯಿಂದ ಕೂಡ ಇನ್ನೂ 4 ಜನರು ಬಂದು ಬರೆಯುತ್ತಾರೆ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಟ್ಟು 44 ಜನ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲಿದ್ದಾರೆ. நம்ம சபையில் 40, இங்கே வந்து எழுதுறவங்க இன்னும் 3 பேர், 43. இவங்க 2 பேர் சேர்த்தாம இருந்தோம். இப்போ சேர்த்துனாக்கா அவங்க 3 இவங்க 2, 45 பேர். ಒಟ್ಟು 45 ಜನರು. இல்லை, நான் மைனஸ் ஆகிட்டேன். நான் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர் ಬರೆಯಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. சொன்னது யாருன்னா குசி வைக்கிறவங்க இல்லை, என் பிள்ளைங்க சொல்கிறாங்க. நீங்களாம் எழுதக்கூடாது டேடி, என்ன எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களே சொல்லுவீங்களே, நீங்களே எழுதிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ನೀವು ಬರೆಯಬಾರ್ದು ಡ್ಯಾಡಿ, ನೀವು ಬರೆದ್ರೆ ನಿಮಗೆ ಫಸ್ಟು, ಅದರಿಂದ ನೀವು ಬರೆಯೋದು ನಾವು ಬರೀಬೇಕಂತ ಅವರು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சரி, பரவாயில்ல. அதனால் நான் என்னுடைய பேரை நான் எடுத்து போட்டு கிறுக்கி போட்டு விட்டேன். ನನ್ನ ಹೆಸರನ್ನು ನಾನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟೇನು. 44 பேர் நம்ம சபையில் எழுதுகிறாங்க. ஆனால் அட்டன் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் வரமாட்டேங்கிறீங்க. ಆದರೆ 44 ಜನ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲಿದ್ದಾರೆ. ಅದರ ಹಾಜರಾತಿ ನೋಡುವಾಗ ಅಷ್ಟು ಜನ ಬರುವುದಿಲ್ಲವೇ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வருகிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள், ಬಂದವರು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கற்றுக்கொள்கிறவர்களுக்கு வேதவசனம் நல்லா புரியும். ಕಲಿತುಕೊಂಡವರಿಗೆ ವೇದವಾಕ್ಯ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. புரிந்து கொண்டவர் நல்ல மார்க்குகள் வாங்குவார்கள். ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡವರು ಒಳ್ಳೆಯ ಅಂಕಗಳನ್ನು ಪಡೆಯುತ್ತಾರೆ. உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கதே இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ಒಂದು ಬಹುಮಾನ ನಿಮಗೆ ದೊರಕುತ್ತಿಲ್ಲವೋ, ದೇವರು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவங்க கொடுக்குற பிரைஸ் வெறும் 5000 தான். ಅದನ್ನು ಅವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ಪ್ರೈಸ್ ಬಂದು 5000 ರೂಪಾಯಿ. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமானது, நித்தியமானது. ಯೆಹೋವನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ನಿರಂತರವಾದದ್ದು, ನಿತ್ಯವಾದದ್ದು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. சரி, இப்போ நான் வாசித்த பகுதியிலிருந்து சில வசனங்களை படிப்போம். ನಾವು ಓದಿದಂತ ಭಾಗದಿಂದ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡೋಣ. இந்த வசனம் 39 நம்ம படிச்சோம். 39ರಿಂದ ನಾವು ಓದಿದೆವು. 39வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த ஊர்க்காரர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து போனார். 39ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾವ ಊರಿನವರ ಬಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೋದನು. ஓகே, சமாரியர்களிடத்திலே யாரிடத்திலே இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையிலே பேசினார்? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಬ್ಬಟ್ಟಿನಾಗಿ ಯೇಸು ಮಾತನಾಡಿದನು? ஒரு ஸ்திரீயிடத்திலே, ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಯಲ್ಲಿ. ஓகே, அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து என்ன சொன்னாள்? ಆ ಸ್ತ್ರೀಯು ಆ ಹೆಂಗಸು ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳಿದಳು? ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லுங்க, ஒருத்தர் கன்னடத்தில் சொல்லுங்க, ஒருத்தர் தமிழில் சொல்லுங்க, ஒருத்தர் தெலுங்குல சொல்லுங்க. ಕನ್ನಡ ಮತ್ತು ತೆಲುಗು, ತಮಿಳಲ್ಲಿ. She told them. Okay. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். ஆமென். அவர் கொடுத்த சாட்சி என்னன்னா, நான் செஞ்ச எல்லாத்தையும் அவர் எனக்கே சொன்னார். ಆಕೆ ಕೊಟ್ಟ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಮಾಡಿದ ಎಲ್ಲವನ್ನು ನನಗೆ ಆತನು ಹೇಳಿದನು. తెలుగులో చెప్పండి. తెలుగు. திருப்பி சொல்லுங்க. నేను చేసినవన్నీయు నాతో చెప్పాను. ఓకే, కన్నడ எல்லாரும் சொல்லுங்க. ஓ மை காட். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಓ ಮೈ ಗಾಡ್. ಓ ದೇವ, நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் என் பொண்டாட்டிக்கு தெரியாது. ನಾನು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಲ್ಲವೂ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ತಿಳಿಯದು. வைஃப் சொல்லுவாங்க, நான் என்னென்னலாம் பண்ணோம் என் புருஷனுக்கு சொல்ல மாட்டேன். ನಾನು ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. பிள்ளைங்க சொல்லுவாங்க, ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ, எங்க டாடி மம்மிக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம். ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ತಿಳಿಯೋದು, ನಾನು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ.
பெத்தவங்களும் சொல்லுவாங்க, ಹೆತ್ತವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கும் என் மனைவிக்கு மட்டும் தான் பிரதர் தெரியும், பிள்ளைங்களுக்கு சொல்லவே மாட்டோம். ನನಗೂ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಮಾತಾಡ್ತೇವೆ ಗೊತ್ತುಂಟು ಬ್ರದರ್, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟೆ? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை உங்களுக்கே திருப்பி சொல்லுவாராம். ನೀವು ಏನೇನೋ ಮಾಡುತ್ತಿರೋದನ್ನು ನಿಮಗೆ ಆತನು ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஓ மை காட், ಓ ದೇವರೇ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னும் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நாம என்ன பண்ணணுங்கிறத மற்றவங்களுக்கு வேணா தெரியாம மறைக்கலாம். ನಾವು ಏನು ಮಾಡ್ತೇವೆ ಅನ್ನೋದನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ತಿಳಿದಂತೆ ನಾವು ಮರೆ ಮಾಡಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்பிடுங்க, தூக்கி போடுங்க, எழுப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுனீங்க, எங்க போறீங்க, என்னென்ன வேலை பண்றீங்க, என்ன பேசுறீங்க, எல்லா விஷயத்தையும் கர்த்தர் உங்களுக்கே சொல்லுவாராம். ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೀರೋ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೀರೋ, ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೀರೋ ಎಂಬುದನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஓ மை காட், ஓ தேவரே. இதுதான் அந்த சமாரிய ஸ்திரியை கர்த்தரை நோக்கி பார்க்க வைத்தது, புரிய வைத்தது, நம்ப வைத்தது. இதுவே ಆ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯು ದೇವರನ್ನು ನೋಡುವಂತೆ, ತಿಳಿಯುವಂತೆ, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿತು. இப்போ இந்த ஸ்திரீ யாரு, அவ என்னென்ன வேலை பண்றாங்கிற விஷயத்த ಅವಾಗ ಈ ಹೆಂಗಸು ಯಾರು, ಆಕೆ ಏನೆಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾಳೆ ಎಂಬುದನ್ನು அந்த ஸ்திரீ மற்றவங்களுக்கு தெரியாம மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாள். ಆ ಸ್ತ್ರೀಯು, ಆ ಹೆಂಗಸು ಮತ್ತವರಿಗೆ ತಿಳಿಯದಂತೆ ಮರೆ ಮಾಡಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಳು. இப்ப பார்த்தா இந்த யூதரிலிருந்து வந்த ஒரு மனுஷன் வந்து எனக்கு எல்லாத்தையும் புட்டு புட்டு ಒಡೆச்சிட்டாரு. ಈಗ ನೋಡಿದರೆ ಯಹೂದ್ಯದಿಂದ ಬಂದಂತ ಈ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಚ್ಚಿ ಬಿಚ್ಚಿ ಹೇಳಿದನು. யார் இவரு, ಯಾರು ಈತನು, இவருக்கு யாரு சொன்னது இதெல்லாம், ಈತನು ಹೇಳಿದ್ದು ಯಾರು ಇವನ್ನೆಲ್ಲ, ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஓப்பனா சொல்லிட்டாரு. ಒಂದೊಂದು ವಿಷಯವನ್ನಾಗಿ ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳಿದನಲ್ಲ. அவர்தான் கிறிஸ்து என்று இவள் தெரிந்து கொண்டாள். ಆತನೇ ಕ್ರಿಸ್ತ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಳು. அவர்தான் கிறிஸ்து என்று அவள் தெரிந்து கொண்டாள். ಆಕೆ ಕ್ರಿಸ್ತು ಎಂದು ಆಕೆ ತಿಳಿದುಕೊಂಡಳು. ಆತನೇ ಕ್ರಿಸ್ತುವೆಂದು ಆಕೆ ತಿಳಿದುಕೊಂಡಳು. ஏன்னா கிறிஸ்துங்கிறவர் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ಏಕೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ತನ್ನನ್ನು ಕೆಲವರು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಕೆಲವರಲ್ಲ, ಎಲ್ಲಾ ಸಮಾರ್ಯರು, ಯಹೂದಿಯರು, ಇಸ್ರೇಲ್ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರು கிறிஸ்தனோ ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಅವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. இப்போ இந்த பெண்ணுக்கு தெரிந்தது, வந்த இயேசுதான் அந்த கிறிஸ்து. ಈಗ ಈ ಸ್ತ್ರೀಗೆ ತಿಳಿಯಿತು, ಬಂದಂತ ಯೇಸುವೆ ಆ ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அவள் தனக்குள்ளேயே மறைச்சு வைக்கல. ಇದನ್ನು ಆಕೆ ತನ್ನೊಳಗೆ ಅದು ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவர் என்ன பண்ணினாள், ಆಕೆ ಏನು ಮಾಡಿದಳು, ஊருக்குள்ளே போய், ಊರಿನೊಳಗೆ ಹೋಗಿ எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி, ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಳುವಂತೆ, நான் என்னெல்லாம் செஞ்சனோ அது எல்லாவற்றையும் இவர் சொல்லிவிட்டார் என்று அவள் சாட்சி கொடுத்தாள். ನಾನು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದನೋ ಅವೆಲ್ಲವನ್ನು ಈತನು ಹೇಳಿದನೆಂದು ಆಕೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟಳು. அப்பொழுது ಆಗ அந்த இடத்திலே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದವರು ಏನು ಮಾಡಿದರು? ಆಮೆನ್. ಆಶ್ಚರ್ಯಪಟ್ರಾ? ಬೈಬಲ್ ಓದಬೇಕು ನೀವು. ಓದಿ 39ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. 39ನೇ ವಾಕ್ಯ. ನಾನು ಮಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಆತನು ನನಗೆ ಹೇಳಿದನೆಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಿರುವ ಆ ಹೆಂಗಸಿನ ಮಾತಿನ ಮೇಲೆ ಆ ಊರಿನ ಸಮಾರ್ಯರಲ್ಲಿ ಅನೇಕರು ಆತನನ್ನು ನಂಬುವವರಾದರು. ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು ಅಂದರೆ ತಪ್ಪು ಆನ್ಸರ್. ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು ತಪ್ಪು. என்ன போட்டிருக்குது? ಏನಂತ ಹಾಕಿದೆ? ನಂಬುವವರಾದರು. மைக் ஒரு வாசிக்கும் மைக் கொடுங்க பிரதர், ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದಿ ಬ್ರದರ್. ನಾನು ಮಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಆತನು ನನಗೆ ಹೇಳಿದನೆಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಿರುವ ಆ ಹೆಂಗಸಿನ ಮಾತಿನ ಮೇಲೆ ಆ ಊರಿನ ಸಮಾರ್ಯರಲ್ಲಿ ಅನೇಕರು ಆತನನ್ನು ನಂಬುವವರಾದರು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. இயேசுவை நம்பினதற்கு என்ன காரணம்? ಯೇಸುವನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣವು? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. ಹಿಂದೆ ಇರುವವರು ಯೇಸುವನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣವು? அதே வசனத்துல தான் இருக்குது, பார்த்து சொல்லுங்க. ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ. வசனத்தை பார்த்து சொல்லுங்கன்னா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. வசனத்தை பார்த்து சொல்லுங்கம்மா. ಹಿಂದುಗಡೆ ಇರೋರು ಹೇಳಬೇಕು. ನಾನು ಹಿಂದುಗಡೆಯವರಿಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ತೀನಿ. ಅವ್ರ ಬಾಯಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸರಿ, ನೀವೇ ಹೇಳಿ. ಬಿಕಾಸ್ ಆಫ್ ದಟ್ ವರ್ಡ್ ಆಫ್ ದಟ್ ಲೇಡಿ, அந்த ஸ்திரீ சொன்னது நிமித்தம் அவர்கள் இயேசுவை நம்பினார்கள். ಹೆಂಗಸು ಹೇಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை சந்திச்சிருந்தா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்பி இருந்தால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿದ್ದರೆ,
உங்களுடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನವು ತೆರೆದ ಪುಸ್ತಕವಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் அது சாட்சியாய் இருக்கும். ಆಗ ನೀವು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ಅದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತವೆ. இரண்டு விதமான சாட்சிகள் இருக்கிறாங்க. ಎರಡು ವಿಧವಾದ ಸಾಕ್ಷಿಗಳಿದ್ದಾರೆ. சொல்லுங்க பார்க்கலாம், ரெண்டு சாட்சி எதுன்னு? ಎರಡು ಸಾಕ್ಷಿಗಳು ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. பிரைஸ் தி லார்ட். உண்மையான சாட்சி, பொய்யான சாட்சி. ನಿಜವಾದ ಸಾಕ್ಷಿಯು ಸುಳ್ಳಾದ ಸಾಕ್ಷಿಯು. கரெக்டா சொன்னப்பா, சொல்லவே இல்லையா? முகத்தை பார்த்தா ரொம்ப பிரகாசமா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. குசிக்கு எழுதலையா நீ? எழுதுறல. ரெண்டு சாட்சி என்னன்னு சொல்லு. ಎರಡು ಸಾಕ್ಷಿ ಯಾವುದು ಹೇಳು? எடுத்தவன ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗೆ போயிட்டியாப்பா. ಸತ್ಯ ಸಾಕ್ಷಿ ಮತ್ತು ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ. உண்மையான சாட்சி, ನಿಜವಾದ ಸಾಕ್ಷಿಯು, பொய் சாட்சி, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಯು. இந்த பொண்ணுடைய சாட்சி என்ன சாட்சி? ಈ ಹೆಂಗಸಿನ ಸಾಕ್ಷಿ ಯಾವ ಸಾಕ್ಷಿ? அதனால அந்த ஊர்காரங்க என்ன பண்ணாங்க? ಆದ್ರಿಂದ ಊರಿನ ಜನರು ಏನು ಮಾಡಿದರು? இயேசுவை நம்பினார்கள். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರು. இயேசுவை நம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்றத நம்பி இருந்தா தானே செய்ய முடியும். ಯೇಸುವನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಹೆಂಗಸು ಹೇಳಿದ್ದೇನೆ ಅಂತ ನಾವು ನಂಬಿರಬೇಕು. நீங்க உண்மையான சாட்சியை சொன்னீங்கன்னா, ನೀವು ನಿಜವಾದ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರೆ உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து விடுவீர்கள். ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನು ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿಬಿಟ್ಟಿರುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க எல்லாரையும் பத்தி நீங்களே சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕುರಿತು ನೀವೇ ಸಾಕ್ಷಿನ ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. நாம் எல்லாரும் பொய்யர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಸುಳ್ಳರು. சொல்லுங்க, ಹೇಳಿ. இப்பதான் உண்மை சாட்சி. அது ಈಗ அதான் உண்மையான சாட்சி. ಅದುವೇ ನಿಜವಾದ ಸಾಕ್ಷಿ. உங்களை பத்தி உண்மையான சாட்சி என்ன? ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನಿಜವಾದ ಸಾಕ್ಷಿ ಯಾವುದು? நாம் எல்லாருமே பொய்யர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಸುಳ್ಳರು. ஆமா, ಹೌದು. யாரும் நம்மகிட்ட சத்தியம் உண்மையா முழுமையான சத்தியம் இல்லவே இல்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ಸತ್ಯವು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. நம்ம எதையோ ஒண்ணு மறைக்கிறோம், ಯಾವುದನ್ನು ನಾವು ಮರೆ ಮಾಡುತ್ತೇವೆ, எதையோ ஒண்ணு இல்லாததொன்னு இருக்கிற மாதிரி பேசுறோம், ಯಾವುದೊಂದು ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇರುವಂತೆ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ, எதையோ ஒண்ணு மாத்தி சொல்றோம், ಯಾವುದೊಂದು ನಾವು ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ, எதையோ ஒண்ணு நம்ம அது முழுசா சொல்லாதபடி குழப்பத்துல வைக்கிறோம் ஜனங்களை. ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಹೇಳಿದಂತೆ ಗೊಂದಲದಲ್ಲಿಡುತ್ತೇವೆ ಜನರನ್ನು. இதுக்கு பேர் என்ன? ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ಏನು? ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ. ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ. இந்த விஷயத்தை இயேசு போட்டு உடைச்சிடுவாரு. ಈ ವಿಷಯವನ್ನು ಯೇಸು ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾನೆ, ಹಾಕಿ ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ವಿಷಯವನ್ನು ಯೇಸು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಹಾಕಿ ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. அவ்வளவுதான், முடிச்சிடுவாரு. ಅದನ್ನು ಮುಗಿಸಿಬಿಡುತ್ತಾನೆ. நம்மளை பத்தி நம்மகிட்டே சொல்லுவாரு. ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப நம்ம இருதயம் என்ன ஆகும்? ಆಗ ನಮ್ಮ ಹೃದಯ ಏನಾಗುವುದು? உடைந்து ಹೋಗುತ್ತದೆ, ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. பிரகாசமாவது முகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்காய் உடைஞ்சாதான் அது சாம்பாருக்கு சட்னிக்கு யூஸ் ஆகும். ತೆಂಗಿನಕಾಯಿ ಒಡೆದರೇನೆ ಅದು ಸಾಂಬಾರಿಗೆ ಚಟ್ನಿಗೆ ಅದು ಉಪಯೋಗವಾಗುವುದು. இல்லன்னா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ அழுகி போயிடும், கெட்டு போயிடும். ಅದು ಕೊಳೆತು ಹೋಗುತ್ತದೆ, முட்டை முட்டையை எடுத்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டே இருந்தீங்கன்னா முட்டை என்ன ஆகும்? ಮೊಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದು ಫ್ರಿಜ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರೆ ಅದು ಏನಾಗುತ್ತದೆ? அது உடைக்கிறதே இல்லை, ಅದು ಒಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ, முழுசா இருக்குது, ಸಂಪೂರ್ಣವಾಗಿದೆ. அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ರೆ 1 2 3 ವರ್ಷ என்ன ஆகும்? ಏನಾಗುತ್ತದೆ? வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வெளியே ஓடி போயிடுவாங்க. ಮನೆಯಲ್ಲಿರುವವರು ಆಚೆ ಓಡುತ್ತಾರೆ. நாத்தம் தாங்க முடியாது, ಅದರ ಕಬ್ಬುನಾಥ ತಿಳಿಯಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? கப்பாக்குத்தா அவருக்கு அவ்வளவு சிந்தை பாருங்க. இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். ಹೃದಯವನ್ನು ದೇವರು ಒಡೆಯುತ್ತಾನೆ. பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்தை கேட்ட உடனே இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆனார்கள் ஜனங்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ಪೇತ್ರನ ಮೊದಲನೇ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿದಾಗ ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾದರು 3000 ಜನರು. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. சபையில முதல் விசுவாசிகளாக ஆனார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರು ಮಾರ್ಪಟ್ಟರು. உண்மையா ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க எல்லாருமே குத்தப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் நொறுங்கி போனவர்கள் தான் முதலாவது சபையில சாட்சிகளாக வந்து சேர்கிறார்கள். ಮೊದಲನೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬರುವವರು ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರು, ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅವರೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. அவர்களுடைய சாட்சியை மற்ற ஜனங்கள் நம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ಅವರ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬೇರೆ ಜನರಲ್ಲೂ ನಂಬಿ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. வசனம் 40 ವಾಕ್ಯ 40 என்ன போட்டிருக்கு? ಏನು ಹಾಕಿದೆ? ஓகே. எத்தனை நாட்கள் இயேசு அந்த ஊரிலே தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள்? ಎಷ್ಟು ಜನ ಆ ಊರಿನಲ್ಲಿ ಯೇಸು ಇರುವಂತೆ ಕೇಳಿಕೊಂಡರು? அதுக்கு முன்னாடி, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ஒரு யூதன் அந்த ஊர் வழியா போனால் ஒருத்தருமே தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯನ ಊರಿನ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋದರೆ ಒಬ್ಬರೇ ಅವರಿಗೆ ನೀರು ಕೊಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. இஸ்ரேல் எந்த மாதிரி தேசம் தெரியுமா? ಇಸ್ರಾಯೇಲ್ ಯಾವ ವಿಧವಾದಂತ ದೇಶ ಗೊತ್ತುಂಟೆ?
பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும். அங்கே வந்து வெயில் காலத்தில் பயங்கரமான வெயில் 45 டிகிரி அடிக்கும். ಅಲ್ಲಿ ಬೇಸಿಗೆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಹಳ ಬಹಳ ಭಯಂಕರವಾದ ಬಿಸಿಲು ಇರುತ್ತದೆ. 40 ಡಿಗ್ರಿಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತದೆ. 45ಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತದೆ. பொசுங்கி போயிடுவோம். ನಾವು ಸುಟ್ಟು ಹೋಗುತ್ತೇವೆ. அதே நேரத்தில் குளிர் காலத்தில் பயங்கர குளிரா மாறிடும். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಚಳಿಗಾಲದ ಭಯಂಕರವಾದ ಚಳಿಯು ಬರುತ್ತದೆ. சமரியா வழியாக நடந்து போறவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா என்ன பண்ணுவாங்க? ಸಮರಿಯ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುವವರಿಗೆ ದಾಹವಾದರೆ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? வாட்டர் பாட்டில் கொண்டு போவாங்க. ಅವರು ವಾಟರ್ ಬಾಟಲ್ ಅನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா வாட்டர் பாட்டில் தண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள காலி ஆயிடும். அவ்வளோ ஹீட்டா இருக்கும். ಆ ಬಾಟಲಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನೀರು ಬೇಗನೆ ಅದು ಖಾಲಿ ಆಗುತ್ತದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬಿಸಿಲು ಅಷ್ಟು ಶಾಖವಾಗಿರುತ್ತದೆ. அந்த காலத்துல இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி ஸ்மார்ட் மார்ட் என்னென்ன சொல்றாங்களே, என்ன மார்ட் கடைங்கெல்லாம் இல்லை அந்த காலத்துல. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ டி மார்ட்டா, ராயல் மார்ட், டி மார்ட், லாயல் வேர்ல்டு எதுவுமே அங்கே இருக்காது. பிக் பஜார், பிக் பஜார், பிக் பஜார், பிளிங்கெட்டு, ஃப்ளிக்கெட்டு எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே, போதும் லிஸ்ட்டு போதும். இந்த மாதிரி எந்த ஒரு கடையும் இல்லை, தண்ணி கிடைக்காது. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க தான் தண்ணி கொடுக்கணும். ಯಾವುದೇ ವಿಧದ ಅಂಗಡಿಗಳು ಇರುವುದಿಲ್ಲ, ನೀರು ಸಿಗುವುದಿಲ್ಲ. ಆ ಊರಿನ ಜನರಿಗೆ ನೀರು ಕೊಡಬೇಕು. தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் டேப்ல தண்ணி வராது. அவங்க கிணத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். வீட்டில் ನೀರು ನಲ್ಲಿಯಿಂದ ನೀರು ಬರುವುದಿಲ್ಲ. ಅವರು ಬಾವಿಗೆ ಹೋಗಿ ನೀರನ್ನು ಸೇದುಕೊಂಡು ಬಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಶೇಖರಣೆ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தண்ணி பத்தாதான். ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ನೀರು ಸಾಲುವುದಿಲ್ಲ. இங்க தெருவில் போறவங்க, ஊர் வழியா போறவங்க, பிரயாணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி கொடுப்பாங்களா? ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೋಗೋರಿಗೆ, ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗೋರಿಗೆ, ಊರುಗಳಿಗೆ ಹೋಗೋರಿಗೆಲ್ಲ ನೀರು ಸಿಗುತ್ತದೆಯಾ? அதனால தண்ணி கஷ்டம். ಆದ್ರಿಂದ ನೀರಿನ ಕಷ್ಟವು. ஆனா இயேசு கிறிஸ்து போய் அந்த பெண்ணிட்ட கேட்கிறார், எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடு. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ನನಗೆ ದಾಹಕ್ಕೆ ನೀರು ಕೊಡು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவன் தண்ணியே கொடுக்கல, தெரியுமா உங்களுக்கு? ಕೊನೆಯವರೆಗೆ ಅವರು ನೀರು ಕೊಡಲಿಲ್ಲ. ಗೊತ್ತುಂಟ ನಿಮಗೆ? இயேசு கிட்ட பேசினால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರ ಮಾತನಾಡಿದರೆ, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவள் பேசிக் கொண்டிருந்தாள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆಕೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಳು. இயேசு அவளுக்கு அவளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார். ಯೇಸು ಆಕೆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಿದ್ದನು. அவள் செய்ததெல்லாம் இவர் சொல்ல ஆரம்பித்தார். ಆಕೆ ಮಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಈತನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அவள் கண்கள் திறக்கப்பட்டது. ಆಕೆ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವು. அவர் இயேசுவை யார் என்று கேட்டாள். ಆಕೆ ಯೇಸುವನ್ನು ಯಾರು ಎಂದು ಕೇಳಿದಳು. நீ தேடுகிற அந்த மேசியா, அந்த கிறிஸ்து நான் தான் என்று இயேசு சொன்னார். ನೀವು ಹುಡುಕುತ್ತಿರುವಂತಹ ಮೆಸ್ಸೆಯನ್ನು, ಆ ಕ್ರಿಸ್ತನು ನಾನೇ ಎಂದು ಆತನು ಹೇಳಿದನು. உடனே அவள் இயேசுவை அடையாளம் தெரிந்து கொண்ட பிறகு, ತಕ್ಷಣ ಯೇಸುವಿನ ಆಕೆ ಗುರುತನ್ನು ಕಂಡುಕೊಂಡ ನಂತರ தன் ஊருக்குள்ளே போய் ತನ್ನ ಊರಿನೊಳಗೆ ಹೋಗಿ யாரெல்லாம் அவளை குறித்து கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்களோ எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஒரு சாட்சி கொடுத்தாள். ಯಾರೆಲ್ಲ ಆಕೆಯನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರೋ ಎಲ್ಲರೂ ಕೇಳುವಂತೆ ಆಕೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಟ್ಟಳು. அவளுக்கு வெக்கமே இல்ல, மறைஞ்சு போச்சு. ಆಕೆಗೆ ನಾಚಿಕೆ ಎಲ್ಲ ಮರೆತು ಹೋಯಿತು. பயம் போயிருச்சு. ಭಯವೂ ಹೋಯಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சந்திச்சவங்களுடைய வாழ்க்கை மாறுபட்டதாக மாறிவிடும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂಧಿಸಿದಂತ ಜನರ ಜೀವನವು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சுயநலமான வாழ்க்கை மாறிவிடும். ಸ್ವಾರ್ಥಮಯ ಜೀವನವು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சுய மகிமை, ஐயோ என்ன பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அந்த பயம்லாம் போயிடும். ಅಯ್ಯೋ ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಜನರು ಏನನ್ನು ಕೊಳ್ತಾರೆ ಅಂದು ಆ ಭಯವು ಹೋಗುತ್ತದೆ. உலகமே எனக்கு விரோதமா வந்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவை சந்திச்சிட்டேன். ಈ ಲೋಕವೇ ನನಗೆ ಎದುರಾಗಿ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದನು, ಸಂಧಿಸಿದೆನು. இப்போ நான் அவரை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ಈಗ ಆತನನ್ನು ಕುರಿತು ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುವೆನು. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ அந்த ஊர்க்காரங்க, ಆ ಊರಿನ ಜನರು, இதுவரைக்கும் ஊமையா திருட்டுத்தனமா இருந்த அந்த பெண்ணை வாய் திறந்து பேசும் பொழுது, ಇದುವರೆಗೆ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಳ್ಳತನದಿಂದ ಓಡಾಡುತ್ತಿದ್ದ ಹೆಂಗಸು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಾಗ, அவளை அவர்கள் நம்பினபடினால், ಅವರು ಆಕೆಯನ್ನು ನಂಬಿದ್ದರಿಂದ, அவளை குறித்து சொன்ன இயேசுவையும் அவர்கள் நம்பினார்கள். ಆಕೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದಂತ ಯೇಸುವನ್ನು ಅವರು ನಂಬಿದರು. இதுவரைக்கும் அந்த வழியா போனவங்களை யாருமே தங்குங்க, வீட்டுக்குள்ள வாங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லவே மாட்டாங்க சமாரியார்கள். ಇದುವರೆಗೂ ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದಂತವ್ರು ನೋಡಿಯಾದರೂ ಬನ್ನಿರೆಂದು ಕರೆದು ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಿರೆಂದು ನೀರು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದವರು ಇದುವರೆಗೂ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ சமாரியர்களும் யூதர்களும் பகையாளிகளாக இருந்தார்கள். ಸಮಾರ್ಯರು ಮತ್ತು ಯಹೂದ್ಯರು ಅಗೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದರು, ದ್ವೇಷಿಗಳಾಗಿದ್ದರು. இஸ்ரவேலுக்குள்ளே சமாரியா இருந்தாலும், ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಸಮಾರ್ಯ ಇದ್ದರೂ ಕೂಡ சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய பகை இருந்தது. ಸಮಾರ್ಯರು ಮತ್ತು ಯಹೂದ್ಯರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಹಗೆತನ ಬಿದ್ದಿತು. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால், 2 ರಾಜರ ಅರಸುಗಳು ನಾವು ಓದಿ ನೋಡಿದರೆ, முதல் ராஜாக்கள் அதிகாரத்தை வந்து படிச்சு பாத்தீங்கன்னா, ಮೊದಲನೇ ಅರಸುಗಳ ಮಧ್ಯ ಅದರಿಂದ ಓದಿದರೆ, இந்த சமாரியா என்கிற ஜனங்கள், சமாரியா என்கிற ஊரை சேர்ந்த இடத்துல தான் அவர்களே ஆராதனை செய்து கொள்ளும்படி வடக்கு ராஜ்யத்திற்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க. ಆ ಸಮಾರ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಜನರು இல்ல வடக்கு ராஜ்யம்
தெற்கு ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ಉತ್ತರವು ಮತ್ತು ಉತ್ತರ ರಾಜ್ಯವು ದಕ್ಷಿಣ ಅದು ಎರಡು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಇತ್ತು. அந்த நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் வந்து எருசலேமுக்குள்ள வரமாட்டோம், யூதர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. ಉತ್ತರ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಇಸ್ರೇಲ್ಗೆ ಬರುವುದಿಲ್ಲವೆಂದು ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಇಟ್ಟಿದ್ದರು. இஸ்ரேலுக்குள்ள, அதாவது இஸ்ரேலுங்கிற தேசத்தில் இருந்த எருசலேம் பக்கத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ಎರುಸಲೇಮ್ ಕಡೆಗೆ ನಾವು ಬರುವುದಿಲ್ಲವೆಂದು ಅವರು ಹೇಳಿದರು. எருசலேமுக்குள்ள நாங்க வரமாட்டோம், ಎರುಸಲೇಮಿಗೆ ನಾವು ಬರುವುದಿಲ್ಲ, அது யூதர்கள் இருந்துட்டு போட்டோம், ಅಲ್ಲಿ ಯಹೂದರಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಹೋಗಲಿ. யூதர்களும் பென்னிமேன் மாத்திரம் தான் கீழே இருக்காங்க. ಯಹೂದರು ಮತ್ತು ಬೆನ್ಯಾಮೀನ್ ಗೋತ್ರಗಳು ಮಾತ್ರ ಕೆಳಗೆ ಇದ್ದರು. 10 கோத்திரங்கள் நார்த்தன் சைடுல இருந்துட்டாங்க. 10 ಗೋತ್ರಗಳು ಉತ್ತರದಲ್ಲಿಯೇ ಇದ್ದರು. அவர்களுக்கு அவங்களுடைய ராஜதானி ஒரு முக்கியமான பட்டணமாக சமாரியாவை அவர்கள் சூஸ் பண்ணாங்க. ಅವರ ರಾಜಧಾನಿಯಾಗಿ ಮುಖ್ಯವಾದ ಪಟ್ಟಣವಾಗಿ ಸಮಾರ್ಯವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರವರು. ಆದ್ದರಿಂದ சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள். ಸಮಾರ್ಯವನ್ನು ಯಹೂದ್ಯರು ದ್ವೇಷಿಸಿದರು. இப்ப புரியுதா? ಇವಾಗ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஆனா இயேசு சமாரியர்களை வெறுக்கவில்லை. ಆದರೆ ಯೇಸು ಸಮಾರ್ಯನನ್ನು ದ್ವೇಷಿಸಲಿಲ್ಲ. யூதர்கள் ஒதுக்கி வச்சாங்க, கீழ்த்தரமா பேசினாங்க. ಯಹೂದ್ಯರನ್ನು ದೂರ ಇಟ್ಟರು, ಕೀಳ್ಮಟ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ஆனால் இயேசு அவர்களை நேசிக்கிறார். ಆದರೆ ಯೇಸು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. 12 கோத்திரங்களையும் இயேசு நேசிக்கிறார். 12 ಗೋತ್ರಗಳನ್ನು ಯೇಸು ಪ್ರೀತಿಸಿದನು. யூதர்கள் வெறுத்தாலும் ಯಹೂದ್ಯರು ಅವರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದರು. யூதருடைய ராஜா சிங்கமாகிய இயேசு அவர்களை நேசிக்கிறார். ಯಹೂದ್ಯರ ರಾಜನಂತ ಸಿಂಹವು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿತು. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்மமாகிய இயேசு அவர்களை நேசித்தார். இப்பதான் அவங்க சொல்றாங்க 2 நாளாவது எங்க கூட தங்குங்க. ಈಗ ಅವರು ಹೇಳಿದರು 2 ದಿನವಾದರೂ ದಿವಸದರೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಿ. இப்ப புரியுதா? ಈಗ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இதுக்கு முன்னாடி ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ யூதர்களுக்கு ಯಹೂದ್ಯರಿಗೆ தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க, ನೀರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அந்த ஊர் வழியா போறவங்களுக்கு நிழலுக்கு கூட தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ಊರಿನ ಮಾರ್ಗ ಹೋಗೋರಿಗೆ ನೆರಳಲ್ಲಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? ಈಗ ಅವರು ಇವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? 2 நாள் தங்கி போங்க, 2 ದಿವಸ ಇದ್ದು ನೀವು ಹೋಗಿರಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுனுடைய கிணறு அங்கதான் இருக்குது. ಯಾಕೋಬನ ಬಾವಿ ಅಲ್ಲೇ ಇರುವುದು. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல தான் ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ பெத்தேல் என்கிற இடமும் இருக்குது. ಬೆತ್ತೇಲ್ ಎನ್ನುವಂತ ಸ್ಥಳವೂ ಇದೆ. அந்த இடத்துல அங்க தங்கி வாசம் பண்ண ஆள் யாருன்னா யாக்கோபு. ಅಲ್ಲಿ ಇದ್ದು ವಾಸ ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಯಾರೆಂದರೆ ಯಾಕೋಬನು. யாக்கோபு யாரு? ಯಾಕೋಬನು ಯಾರು? ஆமா, ஆபிரகாமினுடைய மகனாகிய ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபு. ಅಬ್ರಹಾಮನ ಮಗನಾದಂತ ಈಸಾಕನ ಮಗನಾದಂತ ಯಾಕೋಬನು. அல்லேலூயா, அல்லேலೂயா. யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேல்னு மாறுச்சு. ಯಾಕೋಬನ ಹೆಸರು ಇಸ್ರಾಯೇಲರಾಗಿ ಬದಲಾಯಿತು. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சமாரியாவுக்குள்ள சுவிசேஷம் போனது. ಆಗ ಸಮಾರ್ಯದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯು ಹರಡಿತು. இயேசுதான் கிறிஸ்துங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ಯೇಸುವೇ ಕ್ರಿಸ್ತ ಎಂದು ಆ ಜನರಿಗೆ ತಿಳಿಯಿತು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இயேசு அங்கே என்ன பண்ணினார்? ಯೇಸು ಏನು ಮಾಡಿದನು? 2 நாட்கள் அங்கே தங்கினார். ಅಲ್ಲಿ 2 ದಿನಗಳಾತನು ಇದ್ದನು. 3வது நாளிலே 3ನೇ ದಿನದಲ್ಲಿ அவர் எங்க போனார்? அவரு ಆತನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದನು? கலிலேயாவுக்கு போனார். ಗಲಿಲಾಯಕ್ಕೆ ಹೋದನು. இப்போ நாம இன்னைக்கு எத்தனை மெசேஜ் கேட்டோம்? ಇವಾಗ ಎಷ್ಟು ಇದನ್ನ ನಾವು ಎಷ್ಟು ಮೆಸೇಜ್ಗಳನ್ನು ಕೇಳಿದೆವು? 2 மெசேஜ். 2 ಮೆಸೇಜ್ ಅನ್ನು. ಒಂದು தானியேல், ದಾನಿಯೇಲನು. இப்பொழுது ಈಗ ಯೋಹಾನನು. இதுக்கப்புறம் ನಂತರ செகண்ட் ஸ்கிரிப்சர் ரீடிங் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. செகண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீடிங் முடிச்சு தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், தெரியலையா? இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா கர்த்தருடைய பந்திக்கு போகிறோம். ನಂತರ ನಾವು ಕರ್ತನ ಪಂದಿಗೆ ಆಯತ್ತವಾಗಲಿದ್ದೇವೆ. இல்லைன்னா எல்லாரும் சர்ச்சுக்கு வராத ஓடி போயிடுவாங்க எல்லாரும். ஓகே, நாம் 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. இது வரைக்கும் கேட்ட வசனங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ಇದುವರೆಗೂ ಕೇಳಿದಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அக்கார்டிங் டு தி லிஸ்ட். ஓகே, கர்த்தருடைய பந்திக்கு போவதற்கு முன்பதாக நம்ம மத்தியில் ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அதித்தி என்னுடைய சகோதரன் பிரதர் மரிதாஸ் அவர்கள் முன்பாக வந்து கேட்ட இந்த 2 செய்திகளுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நம்ம கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಸ್ತೋತ್ರಂ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ, ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ
ನಾವೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಂತೆ ಕರ್ತನೆ ಸೇವಕರ ಮೂಲಕ ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನೆ ಬಲಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಕರ್ತನೆ ಈ ದಿನ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದಂಥ ವಾಕ್ಯ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ, ಒಂದು ಹೆಣ್ಣುಮಗಳು ಕರ್ತನೆ ಆತಳ ಜೀವಿತ ಕಾಲವನ್ನು ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ನೀನು ಅದ್ಭುತವಾಗಿ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಅವಳು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು ನೀನು ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಸಿ ಕರ್ತನೆ ಅವಳ ಮೂಲಕ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಆ ಸಮಾರ್ಯ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಅದಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾವು ಮುಂದೆ ನೋಡುವಾಗ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ 2 ದಿನಗಳ ಕಾಲ ಕ್ರಿಸ್ತನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಂಗಿರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನಾ ಜನಗಳು ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಮತ್ತವರು ಹೆಚ್ಚಿನದವರಾಗಿ ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಹೇಳಿದ ಮಾತಿಗಿಂತ ಕ್ರಿಸ್ತನು ಬಾಯಿಂದ ಮಾತನಾಡಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಾವು ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಸಾಕ್ಷಿ ನೀಡಿದಕ್ಕಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಕರ್ತನೆ, ನೀನು ಒಳ್ಳೆಯ ದೇವನು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ರಕ್ಷಕನು ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕಾಯ್ತಿರುವ ದೇವರು, ನಡೆಸುತ್ತಿರುವ ದೇವನು, ಎಲ್ಲದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆಲ್ಲ ನಿನಗೊಬ್ಬನಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್.